நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க இருந்து போயிட்டு அஞ்சலி கிட்ட பேசுறாங்க. அஞ்சலி இதை பாத்துக்கோ, உன்னால இந்த வீட்டுல எதனா சதி நடந்துச்சுன்னா சத்தியமா என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ எனக்காக வந்திருக்க, இலக்கியாவை எப்படியாவது நீ துரத்தி அடிக்கணும், அது வரையும் தான் உனக்கு டைம். அப்படி நீ தேவையில்லாம என் மகன் மேல எதனா குறி போயிட்டு அவனை அந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி, இந்த சொத்து ஆட்டப்படுற மாதிரி, இந்த மாதிரி எதனா எனக்கு தெரிஞ்சு அடுத்த செகண்ட் உன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு சத்தியமா என்னால சொல்ல முடியாது. உன்னை கொன்னாலும் கொண்டுரும். அதனால தயவு செய்து நீ எதுக்காக வந்து அந்த வேலையை மட்டும் செய். இந்த வீட்டுல எல்லாத்தையும் நீ தான் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வெட்டி கனவெல்லாம் காணுறத விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இலக்கியாவை எப்படி துரத்தலான்னு மட்டும் யோசி. ஏன் அந்த போலி பெற்றோரை நீ மட்டும் அரேஞ்ச் பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அடுத்த செகண்டே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. அந்த மாதிரி எனக்கு கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஒரு பக்கம் நம்ம இலக்கிய வந்து போலீஸை வர வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த வீட்டை விட்டு காலி பண்ணோம், அதனால இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ண மாட்டேன். ஆனா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் வர வச்சு உங்க போலி பெற்றோரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட் வந்து டிஎன்ஏ கத்தனை இன்னைக்கு எடுக்கிறேன் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக்டர் எல்லாரும் வந்துறாங்க, போலீஸ் வந்துறாங்க, பெட்ரோல் வந்து அப்படியே கதி கலங்கிடுறாங்க. ஐயோ என்னடா இது டிஎன்ஏ டெஸ்ட், இந்த டெஸ்ட்ல எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மள புடிச்சு செப்புன்னு அடிப்பாங்களே, அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம நிலைமை எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதறி எழுதுறாங்க. என்னங்க பண்றது, இதுக்குதான் சொல்றது வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்குள்ள குண்டை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு நினைச்சா அடுத்த செகண்ட் நம்ம தலைமையில ஒரு குண்டு ரெடியா தொங்கிட்டு இருக்கு. அது எந்த சமயத்துல பிச்சுன்னு விழுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதுக்காக தான் சைலண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றது. வினை விதைப்பெண் வினையற்பான், நல்லது விதைப்பெண் நல்லதை அறுப்பான் அப்படின்ற டைலாக் சும்மாவா சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் போயின்னு இருக்க. போலீஸ் வந்ததும் அந்த பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் ஐயோ எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க ஒருத்தர் நடிக்க சொன்னாங்க அதுக்குதான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு சொல்லாம அஞ்சில் ஒரு பக்கம் திருத்தன்னு முழிக்கிறதுக்கு போலீஸ் போயிட்டு என்ன திருத்தன்னு முழிக்கிறோம், உங்க மேல சந்தேகமா இருக்கு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் அப்படியே இலக்கிய ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், இப்பவே உன்னை தரதானே அரெஸ்ட் பண்ணி என்னால இழுத்துன்னு போக முடியும். ஆனா உன்னை வச்சு இந்த வீட்டுல ஒரு சில கேம் ஆட்டும், அந்த பேரண்ட்ஸ் இங்கே இருக்கட்டும், அவங்கதான் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு நானே இப்போதைக்கு இன்னும் சொல்ல மாட்டேன். இன்னொரு ஒரு சில நாள் போட்டோ டிஎன்ஏ டெஸ்ட் வரதுக்கு ஒரு 4 நாள் ஆகும்னு சொல்லுவான். அதுக்குள்ள நீ என்ன பண்றன்னா பைரவியோட ஆட்டத்தையும் இந்த வீட்டுல நீ என்னென்ன பண்ணின்னு இருக்க, ஏது பண்ணின்னு இருக்க, வயிற்றுல குழந்தை, இது எல்லாத்தையும் நீ உண்மையா சொல்லி இந்த வீட்டுல நல்லா விளாண்டு திரும்பி வாழ்ற. அப்படி இல்ல 3வது நாள் கழிச்சு வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண போயிட்டு சும்மா பருப்பு கடைஞ்சி களியை தின்ன வைக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்லிட்டு போறாங்க. சந்திரகாந்தா மேடம் உடனே என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் பயத்துல அள்ளு விடுது. ஒரு பக்கம் ஐயோ என்னடா இது, நான் ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குதுடா, ஐயோ கடிக்குதா பேன் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. எல்லாமே கடவுள் விட்ட வழி, கடவுளோட வழியிலேயே நாமளும் ஒரு பக்கம் போக வேண்டியதான், என்ன நடக்குன்னு சொல்லிட்டு போறது வந்து பார்க்க வேண்டியதான். சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.